அன்பு ஐயா, இன்றைய தினம் தமிழ்நாடு விடியல் ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் மற்றும் இயல் இசை நாடக முத்தமிழ் மாமன்றம் இணைந்து நடத்தக்கூடிய 22வது நிகழ்வு மனிதம் காக்க புறப்படுவோம் என்ற தலைப்பிலே 13 கவிஞர்கள் இன்று கவிபாட விருப்பம் தெரிவித்து இங்கே பதிவு செய்துள்ளார்கள். இந்த மாபெரும் கவியரங்கத்திற்கு வரவேற்புரை நிகழ்த்த கோவில்பட்டி கவிஞர், மரபு பாவலர், சித்திரகவி, வித்தாரகவி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய அந்த கவிகளை எல்லாம் தன்னகத்தே கொண்டு சிறப்பாக பாய் எழுதி இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு யாத்தளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பழம்பெரும் கவிஞராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோவில்பட்டி ஐயப்பன் ஐயா அவர்கள் இன்றைய இவ்வரங்கத்தின் வரவேற்புரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றேன். அன்பு ஐயா அவர்களே, வருக. உங்களது மேலான வரவேற்புரையை தருக என்று இந்த வேளையிலே உங்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம் ஐயா. ஐயா சத்தம் ஒலி கேட்கிறது அல்லவா? ஐயா வணக்கம். கேட்கிறது. ஐயா ஐயப்பன் ஐயா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கங்க. கொஞ்சம் பின்ன தள்ளி உட்காந்துட்டீங்கன்னா திரை முழுமையாக உங்களது முகம் தெரியும். தெரியுது ஐயா? சரியா தெரியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலது. தமிழ்நாடு விடியல் ஆசிரியர் முன்னேற்ற சங்கமும் நமது இயல் இசை நாடக முத்தமிழ் மன்றமும் இணைந்து நடத்தும் மாபெரும் கவியரங்கம் நிகழ்வு 22. இதற்கு என்னை வாழ்த்துரை வழங்க பணித்த ஆசிரியர் பெருந்தகை கட்டுகளம் ஐயா சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு முதற்கண்ணின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவியரங்க தலைப்பும் மனிதம் காக்க புறப்படுவோம். நமது மன்றம் இயல் இசை நாடக முத்தமிழ் மன்றம் எந்த ஒரு தலைப்பு கொடுத்தாலும் அதை ரொம்ப சிந்தனையோடும் சீர்மிகு தலைப்பாகவும் இருக்கும். இன்று தந்திருக்கும் தலைப்பும் அப்படித்தான், மனிதம் காக்க புறப்படுவோம். இதற்கு தலைமை ஏற்று நடத்த வந்திருக்கிறார் நமது கட்டிக்குளத்து கவிஞர் ஐயா சுந்தரமூர்த்தியார் அவர்கள். கட்டிக்குளம் பெற்ற கவி தலைமை கவியாக, கட்டிக்குளம் பெற்ற கவி தலைமை கவியாக வெற்றி கவி முத்துக்கவி கட்டித்தர வருக. தலைமை கவி ஐயா சுந்தரமூர்த்தி அவர்கள். அவர்களுடைய கவிதையே விடியல் ஓசை தரும். அவர்களுடைய கவிதையே விடியல் ஓசை தரும். இதில் பங்கு பெற ஐயா சொன்னது போல் 13 கவிஞர்கள் பதிவு செய்துள்ளார்கள். கவிஞர் வீரகனூர் ரவிச்சந்திரன் ஐயா, நாகை கவி வாகை கவி பொன்மணிதாசன் ஐயா, இலங்கை கவி முரளிதரன், வில்லூர் பாரதி ஐயா, கவிஞர் சையு, கவிதாயினி கலைவாணி குலசேகரன் அவர்கள், கவிஞர் மூத்த தம்பி சிவகுமாரன் அவர்கள், சுரேசு பாரதி, கவிஞர் சுரேசு பாரதி, கவி வித்தகர் வீரா பாலச்சந்திரன், கவிமாமணி மாணிக்கவாசகம் ஐயா, கவிஞர் வள்ளல் ராமமூர்த்தி ஐயா, தங்கை இளைய பாரதி மோனிகா, கவிஞர் இந்திராணி தங்கவேலன், கவிஞர் ரமணி ஐயா ஆகிய 13 பேர்கள் பதிவு செய்துள்ளார்கள். அவர்கள் அனைவரையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மனிதநேயம் காப்போம் இப்பொழுது மிகவும் அவசியமான ஒரு தலைப்பை தந்துள்ளது நமது கவிமன்றம். இதற்கு வாழ்த்துரை வழங்க சொன்னார்கள். சரி, வாழ்த்துரை ஒரு கவிதையாக இருக்கட்டுமே என்று ஒரு சிறிய கவிதையை இப்பொழுது படைக்கிறேன். இளம்பெண்கள் இளைஞரோடும் எல்லோரும் இணைந்தொன்றாய். இளம்பெண்கள் இளைஞரோடும் எல்லோரும் இணைந்தொன்றாய்
களங்கண்டது எதற்காக? காளைகளை மீட்டிடவே. தளராத உணர்வோடும் தன்மான போராட்டம் உளங்கொண்ட திறம் இந்த உலகமெல்லாம் வியந்ததுவே. காளையை மீட்பதற்காக ஒரு போராட்டம் நடந்தது. அது இந்த உலகமெல்லாம் வியந்தது. சென்னையிலே பெருவெள்ளம், தெருவங்கும் படகோட்டி, அன்னையரை பிள்ளைகளை அவதியின்றி காத்தவரே, என்னருமை இளைஞர்கள், எழுச்சி மிகும் தோழர்கள், தன்னுயிரை எண்ணாமல் தளராமல் உழைத்தவர்கள். இதில் யார் தலைவர், யார் தலைவி, யார் தலைமை ஏற்றார்கள்? நேர் தலைமை இல்லாமல் நிகரில்லா போராட்டம். யார் கட்டுப்பாட்டினிலே ஏங்கி வந்தீர் இளைஞர்கள், யார் கட்டுப்பாட்டினிலே ஏங்கி வந்தீர் இளைஞர்கள், பார்முழுதும் உம்போலே படையுண்டோ தோழர்கள், பார்முழுதும் உம்போலே படையுண்டோ தோழர்கள். அதனால் தான் இன்றும் மனித நேயம் காக்க புறப்படுவோம், மனிதம் காக்க புறப்படுவோம் என்று அழைக்கிறார். மலை சரிந்து மண் சரிந்து மக்கள் எல்லாம் வாழுகின்ற நிலம் சரிந்து மணி சரிந்து நீரெங்கும் உட்புகுந்து வளம் சரிந்து நலம் இழந்து வயநாடு தவிக்கிறதே. வளம் சரிந்து நலம் இழந்து வயநாடு தவிக்கிறதே. நலம் சேர்க்க தோள் கொடுப்போம், நாமெல்லாம் கை கொடுப்போம். நலம் சேர்க்க தோள் கொடுப்போம், நாமெல்லாம் கை கொடுப்போம் என்று இன்று மனிதம் காக்க புறப்படுவோம். இயற்கை பேரழிவாச்சே, இணைந்தொன்றாய் செயல்படுவோம். துயரத்தில் துடிக்கின்றார் துணையாகி தோள் கொடுப்போம், துயரத்தில் துடிக்கின்றார் துணையாகி தோள் கொடுப்போம். அயராதே அம்மே என் அனைவருமே துணை நிற்போம், அயராதே அம்மே என் அனைவருமே துணை நிற்போம். வயநாட்டு மக்களுக்கு வாழ்வளிக்க முன்வருவோம், வயநாட்டு மக்களுக்கு வாழ்வளிக்க முன்வருவோம் என்று மனிதம் காக்க புறப்படுவோம். கை மாவும் காக்க பார்த்தோமே. அந்த ஒரு யானை அந்த பிள்ளையும் பாட்டியும் காத்ததாக ஒரு செய்தி எல்லா இதுலையும் வந்தது, எல்லாரும் அறிந்திருப்போம். மனிதம் காக்க புறப்படுவோம், கை மாவும் காக்க பார்த்தோமே. மனிதம் நேய காத்திடுவோம், மனத்தில் ஈரம் உண்டன்போம், மனத்தில் ஈரம் உண்டன்போம். இனியும் என்ன தாமதமா எழுந்து வாரீர் நண்பர்கள், இனியும் என்ன தாமதமா எழுந்து வாரீர் நண்பர்கள். கணித்து வைத்த கவிதைகளை கவிதை அறையில் தாருங்கள், கணித்து வைத்த கவிதைகளை கவிதை அரங்கில் தாருங்கள். ஐயாவிடமே அரங்கம், முழங்கட்டும் கவிதை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அழகு கவிவரியால் வாழ்த்துரைத்த ஐயப்பனார் பழகு தமிழ் சொல்லெடுத்து பாகெடுத்து தந்திட்டார். அன்பு ஐயாவே, உம்மை வணங்குவதிலே பெருமை அடைகின்றோம். இந்த கவியரங்கம் சிறப்பான முறையிலே வாழ்த்துறையிலே கவியரங்கம் துவங்குகிறது. கவியரங்கத்தினுடைய பெயர் மனிதம் காக்க புறப்படுவோம். கடல் கடந்தாய் வான் உயர்ந்தாய் இனிமை செய்தாய், கடல் கடந்தாய் வான் உயர்ந்தாய் இனிமை செய்தாய், கருமுகிலாய் கலை பலவாய் விரிந்து நின்றாய், படர்கொடியாய் பனிமலையாய் குளுமை தந்தாய், படர்கொடியாய் பனிமலையாய் குளுமை தந்தாய், பரம்பொருளின் பலகையிலே பிறப்பெடுத்தாய், படர்கொடியாய் பனிமலையாய் குளுமை தந்தாய், பரம்பொருளின் பலகையிலே பிறப்பெடுத்தாய், குடம் நிறைந்த அமுதாகி எழிலை கூட்டி, குடம் நிறைந்த அமுதாகி எழிலை கூட்டி குவலயத்தை இனிப்பாகும் கண்ணல் சாரே, உடல் உயிராய் திகழ்ந்தெங்கும் வளங்கள் செய்யும் உன் கருணை அருள் மலையால் உயர்வு வானே என்று அன்னை தமிழை வணங்கி, இந்த அவையிலே வீற்றிருக்கும் அரும்பெரும் சான்றோர் பெருமக்களாகிய அழகோவிய சிறகாமதை இசைத்தே தினம் படித்தீர், அழகோவிய சிறகாமதை இசைத்தே தினம் படித்தார்
அழகாகிய தமிழாம் அவள் அமுதாமதை குடித்தார். அழகே எனும் பதின்பாட்டையும் நலமாம் தொகை அறிந்தார். அழகேபடி அமுதே குடி, அழகே படி அமுதே குடி, சிறகே விரி நருந்தேன். அழகேபடி அமுதே குடி, சிறகே வெறி இசைத்தார். அழகோவிய சிறகாமதை இசைத்தே தினம் படித்தார். அழகாகிய தமிழாம் அவள் அமுதாமதை குடித்தார். அழகே எனும் பதின்பாட்டையும் நலமாந்தொகை அறிந்தார். அழகேபடி அமுதே குடி, சிறகாம் விரி இசைத்தார். அழகோவிய சிறகாமதை இசைத்தே தினம் படித்த அரும்பெரும் சான்றோர் பெருமக்கள், அழகாமி வரமாகிய சான்றோர் அவர் வலுவாரம் படைப்பார். பரமாகிய முரசாமிவர் திருத்தாளினை தொழுவேன், கரமாகிய கலையே திரு சுடராகிய சான்றோர் திறமோங்கிட புறம்பாடுக வளமே வான் பெறுவேன். ஐயா, அனைத்து சான்றோர் பெருமக்களினுடைய தாளை தொழுது உங்களுடைய அருளாசி பெற்று இந்த கவி அரங்கத்தை துவக்குகிறேன். மனிதம் காக்க புறப்படுவோம். மனிதம் என்பது மாயுதடா, மனிதம் என்பது மாயுதடா, நமது மண்ணின் மானமும் சாயுதடா. மனிதம் என்பது மாயுதடா, நமது மண்ணின் மானமும் சாயுதடா. புனிதன் என்பது மாயமடா, புனிதம் என்பது மாயமடா, நல்ல புத்தியும் சத்தியும் காயமடா. நற்றமிழ் நாடெங்கள் வாழ்வினை உயர்த்திட தந்தது அகத்தினை புறத்தினை. நற்றமிழ் நாடெங்கள் வாழ்வினை உயர்த்திட தந்தது அகத்தினை புறத்தினை. புற்றமிழ் புலவர் பொன்னணி கலையை தந்தது களவியல் கற்பியல். புற்றமிழ் புலவர் பொன்னணி கலனாய், புற்றமிழ் புலவர் பொன்னணி கலனாய் தந்தது களவியல் கற்பியல். வற்றா ஆர்களி அலையாய் முழங்கும் வான்புகள் வள்ளுவம் ஒரு புறம். வற்றா ஆர்களி அலையாய் முழங்கும் வான்புகள் வள்ளுவம் ஒரு புறம். கற்றோர் அவையே 14 கணக்கும் கவின்மிகு துவையும் மறுபுறம். பற்றார் கூட பகுத்தறிவானது பைந்தமிழ் பாக்களால் தானே. பற்றார் கூட பகுத்தறிவானது பைந்தமிழ் அன்னையால் தானே. மற்றார் உற்றார் வாழ்ந்திட உழைப்போம், மனிதம் படரட்டும் தேனே. மற்றார் உற்றார் வாழ்ந்திட உழைப்போம், மனிதம் படரட்டும் தேனே. 20 60 20 பாலியல் வன்முறை தினசரி. 20 60 பாலியல் வன்முறை தினசரி. கொலையும் கொள்ளையும் ஆணவ கொலைகளும் ஆங்காங்கே அரங்கேற்றம் மனமுறி. அலுவலர் பலரும் கடமையை செய்ய கையூட்டு விருந்து நடைமுறை. நமது உலகத்திலே அலுவலர் பலரும் கடமையை செய்ய கையூட்டு விருந்து நடைமுறை. மலமெனும் சாக்கடை மயங்கிய ஈக்களாய் மாபெரும் ஊழலில் அரசியல். மலமெனும் சாக்கடை மயங்கிய ஈக்களாய் மாபெரும் ஊழலில் அரசியல். பழம்பெரும் நாட்டில் மதுவெனும் ஆறு பாய்வதில் எத்தனை வேகம். பழங்கஞ்சி குடிக்க படுகின்ற ஏழை நிலத்துக்கு நீரில்லை சோகம். ஏழைகள் உண்ணும் மருந்துக்கு வரியா, ஏய்ப்பவர் அணியும் மணிக்கிளை சரியா. ஏழைகள் உண்ணும் மருந்துக்கு வரி, ஏய்ப்பவர் அணியக்கூடிய மணிகளுக்கு எந்த விதமான வரியும் கிடையாது. ஏழைகள் உண்ணும் மருந்துக்கு வரியா, ஏய்ப்பவர் அணியும் மணிகளுக்கு இல்லை சரியா. வாழைக்கும் தென்னைக்கும் நெல்லுக்கும் வரியா.
வாழைக்கும் தென்னைக்கும் நெல்லுக்கும் வரியா? வந்தேரி இல்லை நாம். வாழைக்கும் தென்னைக்கும் நெல்லுக்கும் வரியா? வந்தேரி இல்லை நாம். ஏன் வரி நரியா? அன்றாடம் ஆங்காங்கே அதிகமாய் விபத்து, அணிவகுக்கும் நோய்களுக்கும் குறைவில்லை வரத்து. அன்றாடம் ஆங்காங்கே அதிகமாய் விபத்து, அணிவகுக்கும் நோய்களுக்கும் குறைவில்லை வரத்து. மன்றாடும் ஏழைக்கு மருத்துவமும் பொய்யாகும். மன்றாடும் ஏழைக்கு மருத்துவமும் பொய்யாகும். மனிதாபிமானங்கள் வாய் மூடும் காத்தாடும். கன்றோடும் தன்பசிக்கு தாய்மடியும் கிடையாது. கன்று ஓடி பால் குடிக்க தாய் மடியும் கிடையாது. களப்பாலில் கன்றுக்கு எது சொந்தம் நீ கூறு? களப்பாலில் கன்றுக்கு எது சொந்தம் நீ கூறு? என்னாலும் இம்மண்ணில் நம் வாழ்வில் நிலை ஏது? உயிர் போனால் உடல் சாயும், நிலைக்காது பெயர் ஏது? வாழும் முறையறிந்து வாழ்வோம் பசித்துண்போம், வாழும் முறையறிந்து வாழ்வோம் பகிர்ந்துண்போம். தாழும் நிலையினிலும் தாவிப்போம், தாழும் நிலையினிலும் தாவிப்போம். மூடும் பகையறுப்போம், பண்பமைப்போம், பண்ணிசைப்போம். தகை கூட்டி வாழ்வோம் நிலத்து. எல்லாம் நலமாக இன்றே புறப்படுவோம். வல்லார் நாமாவோம், வா வெல்வோம். வல்லார் நாமாவோம், வா வெல்வோம். இல்லார் இனி இல்லை இவ்வுலகில் என்றுரைப்போம். நட்பே மனிதத்தை காப்போம் எழு என்று என்னுடைய கவிதையை இங்கே அறிமுக கவிதையாக வழங்கி, கவிஞர்கள் வருகை புரிந்திருக்கக்கூடிய கவிஞர்களை ஒவ்வொருவராக வரிசைப்படி வந்திருக்கக்கூடிய கவிஞர்களினுடைய பெயர்களை ஒவ்வொருவராக அழைக்கின்றேன். கவி பாடி முடித்தவுடன் அவர்களுடைய கவிதைக்கு பின்னூட்டமும் தருகின்றேன். இப்பொழுது முதல் கவிஞராக நமது இலங்கை பாவலர் கனகரத்தினம் ஐயா அவர்கள் விடியல் தேசமாய் மலரப்போகும் இலங்கை தீவுக்கவி, விடியல் தேசமாய் மலரப்போகும் இலங்கை தீவுக்கவி, கனகரத்தின கண்ணல் கவி, காவியம் போற்றும் கலியுக கவி, நறுங்கவிய வருக, கலை நய கவி முகில் தருக என்று அன்பு ஐயா கனகரத்தினம் அவர்களை இங்கே வருக வருக என அழைக்கிறேன். தமிழ்நாடு விடியல் ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் மற்றும் இயலிசை நாடக முத்தமிழ் மாமன்றம் இணைந்து நடாத்தும் மாபெரும் கவியரங்க நிகழ்வு 22 கலந்து கொள்வதையிட்டு மட்டில்லா மகிழ்வடைகின்றேன். மனிதம் காக்க புறப்படுவோம். உலகத்தில் எனையின்று உதிரத்தில் தமிழ் தந்து அழகான தமிழ் கொண்டே அருங்கவிகள் இயற்றுகின்ற புலமையதை பெற்றேதான் பாவலராய் ஆக்கி என்ற நிலையுயர வைத்தவர்கள் நின்னடியை வணங்குகின்றேன். மொழிக்கெல்லாம் முதலாகி முத்தமிழின் சுவையாகி அழிவின்றி புவி தன்னை ஆளு தமிழன்னை விழிச்சுடரால் எனக்கருளும் வண்டமிழ் பாதம் களிப்புடனே கைகூ வணங்குகிறேன். காப்பாய் நீ அரங்கிதனை தலைமை தாங்கும் ஆளுமையே வருக வருக. அமுதான தமிழ் பாடி அரங்குக்கு அணி சேர்த்தே தரம் தாளா தமிழ் மொழியாம் தாயவர்க்கு பெருமை சேர்ப்போம். தண்டமிழால் வணக்கங்கள் தலைமைக்கு தருகின்றேன் சூடுகின்றேன். மாந்தமதை காக்கவன மன்றத்தில் கவிமாலை ஏந்தி வந்த பாவலர்க்கென் பைந்தமிழின் வணக்கங்கள். தீந்தமிழால் கவிபாடி திசையட்டும் தமிழ் சேர்ப்போம். மாந்திவிட்ட மனிதத்தை மறுபடியும் மலர வைப்போம். கவிதை. பகுத்தறிவு பாதைதன் வழியில் நின்று பண்பட்ட சிந்தனையால் செயல்புரிந்து வகுத்ததொரு நெறிமுறையில் வாழ்ந்து நாமும் வாழ்வுக்கோர் அர்த்தத்தை இங்கு நாட்டி செகத்தினிலே வாழ்வோர்க்கும் பயனளிக்க
செழித்ததொரு சிந்தனையை செயல்களாக்கி அகத்தினிலே அன்பொன்றே ஊற்றெடுக்க அனைவருக்கும் பயனுள்ள வகையில் வாழ்வோம். தன்னை போல் பிறரன்றே தாமுணர்ந்து தன்னலமே பாராமல் உதவி செய்து இன்னல்தான் பிறர் காணும் வேளை தன்னில் இறங்கியவர் துன்பத்தில் நாம் கலந்து புன்செய்யா வார்த்தைகளை கூறியுள்ளம் புன்னகைக்கும் படியவரும் வாழ்ந்திருந்தால் மண்மீதில் மதவரிகள் சாதி பேதம் மாண்டிங்கு மனிதநேயம் மலர்ந்து நிற்கும். பணக்கார ஏழையனும் பேதன் நீக்கி பாசமதை நெஞ்சினிலே நாளும் தேக்கி தனக்காக வாழ்வதுடன் பிறருக்காக தன் வாழ்வை ஆக்குவோரே மனிதமுள்ளோர். இனத்தினிலே பேதமற்ற இதண்டு எண்ணங்கள் நலம் பயக்க மணக்கின்ற மல்லை போல் உள்ளங்குண்டு மண்மீதில் வாழ்பவரே மனிதமுள்ளோர். எல்லோரும் உயர்ந்தவர் இந்நிலத்தில் எந்த ஒரு பேதமுமே இல்லை எம்முள். நல்லோராய் பிறர் நலத்தை விழுமியத்தை நேர்மறையாம் சிந்தனையை நெஞ்சிருத்தி பல்லோரும் பயனடையும் விதமே ஆற்றும் பணியென்றும் இறைபணியாம் என்றே செய்து எல்லோரும் கேளீராம் என்று வாழும் இதயத்தை கொண்டோரே மனிதமுள்ளோர். மூடமெனும் நம்பிக்கை தாமெரித்து முழு உலகும் வாழுகின்ற மாந்தரெல்லாம் கூட வந்தே பிறந்தவராய் எண்ணி எங்கும் கொளுத்த செல்வம் கொண்டார் ஏழைக்கு நல்கி காடு போகும் நாள் வந்து கண்ணீர் மல்கி கடைவழிக்கும் கருணையுளோர் ஆகி நின்று பாடுபயிர் கண்டு நொந்த வள்ளலாராய் வாழ்பவர்கள் அனைவருமே மனிதமுள்ளோர். கருணை கொண்ட உள்ளத்தில் கடவுள் வாழ்வார். கரைபடிந்த உள்ளத்தை தூய்மை செய்வோம். பொறுமையுடன் மனிதநேயம் பூக்கச் செய்வோம். கொல்லாங்கு பொங்கு சினம் நீக்கி நெஞ்சம் உறுதிமிக்க செயல்களிலே ஊன்றி நின்றே உயிரிழக்க பண்புதனை உளம் பதிப்போம். பிறருக்கு துன்பங்கள் செய்யா வண்ணம் போற்றி என்றும் மனிதத்தை காப்போம் வாரீர். பூங்குன்றன் வாசகத்தை நெஞ்சில் பதிப்போம். அன்னை தெரேசா உள்ளம் நாம் மதிப்போம். மண்டேலாவின் மனிதத்தை மனம் பதிப்போம். வள்ளலாரின் கருணையினை வழியில் நிற்போம். சகோதர சகோதரிகளே என விழித்த விவேகானந்தர் வழி நின்று மனிதத்தை காக்க புறப்படுவோம். தலைமை வகித்த கவிமாமணி கட்டிக்குளம் ஓ சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கிய கவிஞர் கோவில்பட்டி ஐயப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நன்றியுரை வழங்க காத்திருக்கும் கவிஞர் பொன் சண்முக சுந்தரம் அவர்களுக்கும் இரு மன்றத்தினதும் நிறுவனருக்கும் கவிபாடிய என் இனிய கவிபாட பாட வந்திருக்கும் உறவுகளுக்கும் வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் பாவலர் வில்லூர் பாரதி. நன்றி. அருமை, அருஞ்சிறப்பு. தமிழை காக்க அழைத்த தண்டமிழ் கவி, தமிழை காக்க, தமிழை அழைக்க, தமிழின் மனம் குளிர வந்த தண்டமிழ் கவி, மாந்தம் நீக்க வந்த மகத்தான கவி, பகுத்தறிவு பகலவனை பகுத்தறிவு பகலவனை நினைவில் கொண்டு வந்து சேர்த்த கவி, தன்னை போல் பிறரையும் என்ன சொன்ன தன்மான கவி. நீதான் மனித கவி, அதிலும் புனித கவி. பிறருக்காக வாழ்வோரே மனிதமுள்ளோர் என்று சொல்லிய நற்கவியே, உனது கவி நற்றேன். வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம், வணக்கம், வணக்கம். அடுத்த கவியாளராக இளங்கவி தளத்திலே கவிபாட வருகை புரிந்திருக்கக்கூடிய அன்பு மகள் இளைய பாரதி மோனிகா சிறுவயதில் கவிபாடி சிந்திக்க வைக்கும் செந்தாமரை பூங்கொடியே, பொறுப்பாக பாப்பாடி பூந்தாதை உதிர்க்கின்ற மோனிகா பாரதியே, நீ இளைய பாரதி இல்லை, தமிழ் உலகின் சரியான முதிர்ந்த பாரதி. வா கவியே, உன் இன்ப கவி அமுதை தா கவியே, வருக வருக வருக. நன்றி.
அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வணக்கம். அன்னை தமிழே அனைத்தும் நீ என உன்னை வணங்குகிறேன் ஊற்றி. கன்னி தமிழாய் காவியம் நீயாய் உன்றன் வணக்கம் உரைத்து. தலைமை வணக்கம். தமிழன்னை ஈன்றெடுத்த தவப்புதல்வன் உங்களையும் தமிழாலே வணங்குகிறேன் தாழ்பணிந்தே நான் இங்கே. அமிழ்தென்றே தளம் தந்த ஆற்றல் மிகு நிறுவனராய் அவை நிறைந்த தலைமைக்கு அடுக்குகிறேன் வணக்கங்கள். அவை வணக்கம். ஆன்றோரே சான்றோரே அன்னை தமிழ் பாவலரே அனைவரையும் அன்னை தமிழால் வணங்குகிறேன். தலைப்பு மனிதம் காக்க புறப்படுவோம். மனிதத்தை காத்திடவே புறப்படுவோம் வாருங்கள். மானுடத்தின் மேன்மையை உயர்த்திடுவோம் வாருங்கள். மனிதர்கள் சிலர் இங்கே மங்கையரை அழிப்பதையும் மாற்றிடுவோம். மனிதத்தை காத்திடவே புறப்படுவோம். கனி போன்ற சிறுவரனை கடத்துகின்ற மனிதரினை கடலோடே எரிந்து விட்டு மனிதத்தை விதைத்திடுவோம். மனிதத்தை காத்திடவே மண்ணினிலே தவறுகளை மண்ணோடே அழித்து விட்டு மனிதனாக மாறிடுவோம். பெண்களினை காத்திடுவோம், இயற்கையினை காத்திடுவோம். பெரும் பேராய் இயற்கையினை பேருடனை காத்திடுவோம். மண்ணினிலே மனிதத்தை மரமெனவே வளர்த்திடுவோம். மாசுபாடு இல்லாத மண்ணுலகை படைத்திடுவோம். கண் என்றே இளைஞர்கள் கண் விழித்து வாருங்கள். காசினியில் மனிதத்தை காத்திடுவே புறப்படுங்கள். எண்ணங்கள் எல்லாமே நன்றென்றே மாறிடுவே. எம்மோடு மனிதத்தை காத்திடுவே புறப்படுவீர். மனிதத்தை காத்திடவே புறப்படுவோம் வாருங்கள். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி. தளம் தந்த நிறுவனரே நன்றி நன்றி. தமிழ் பணி ஆற்றுவரே நன்றி நன்றி. கவி கேட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி. கனித்தமிழ் கவிஞர்களே நன்றி நன்றி என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. சீரிய கவி வரிகளால் செம்மாந்த கவி உரைத்து மானிடத்தின் மேன்மையை உயர்த்த புறப்படுவோம். மகளிர் தம்மை மாய்க்கின்ற செவிடர்களை ஒழித்திடுவோம் என்று செவி அறிவு உருது என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கண படி அருங்கவி உரைத்த அன்பு மகள் இளைய பாரதி அவர்களை வாழ்த்துகிறேன். சீரிய கவி, சிறப்பான கவி, வாழ்த்துகள் அம்மா, வாழ்த்துகள். அடுத்தபடியாக இங்கே கவி பாட அன்பு ஐயா கவி மாமணி மாணிக்க வாசகம் ஐயா. மாணிக்க வாசகத்தார் மாண்புலத்தார் அயல்நாடு வாழுமிவர் அமெரிக்க வாசமவர். அயல்நாடு வாழுமிவர் அமெரிக்கா வாசமிவர். புயலாய் கவி உரைப்பார் பூத்த மலர் வாட இவர். தென்றல் கவியே வருக தேன்கவி தன்னை தருக என்று அன்பு ஐயா மாணிக்க வாசகர் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். ஐயா வணக்கம். வணக்கம். மனிதம் காக்க புறப்படுவோம். மனிதம் காக்க புறப்படுவோம். மற்றதையெல்லாம் தவிர்த்திடுவோம். சுதந்திர தீபம் சுடர்விட்டு எரியட்டும். அந்த தீபத்தின் ஒளியில் தீங்குகள் பொசுங்கட்டும். தாகத்தை தீர்க்க தண்ணீர் கிடைக்கட்டும். வயநாடு முதல் கொண்டு தாகத்தை தீர்க்க தண்ணீர் கிடைக்கட்டும். அவர்கள் வாட்டத்தை போக்க மாற்றங்கள் நிகழட்டும். வஞ்சகம் செய்வோரின் வாலாட்டம் நிற்கட்டும். அதிலும் வஞ்சகம் செய்வோரின் வாலாட்டம் நிற்கட்டும். பாசாங்கு செய்வோர்கள் பாடம் படிக்கட்டும். தோஷம் காண்பவர்கள் வேஷம் கலையட்டும். ஆசை என்பது அளவோடு இருக்கட்டும். அன்பு எங்களும் அலைகடலாய் பெருகட்டும். நேசம் மக்களின் நெஞ்சம் நிறையட்டும். இந்த தேசம் முழுவதும் திருவிழா காணட்டும். நல்லதை நினைப்போர்க்கு நன்மை விளையட்டும். ஊரை ஏய்ப்போர் உண்மை உணரட்டும். ஓங்காரநாதம் ஓங்கி ஒலிக்கட்டும். அறியாமை போக்க அறிஞர்கள் பெருங்கட்டும். புரியாத புதிரானோர் புதுமை படைக்கட்டும். விதிவிலக்கு என்பவர் விடுதலையாகட்டும். மதுவினால் விளையும் மயக்கம் தெளியட்டும். மாதருக்கு பெருமை மலை போல் குவியட்டும். சோதனையாவும் சாதனை படைக்கட்டும். சிந்தனை அனைவரையும் சீர்பரச் செய்யட்டும். இந்த மனிதனை வளமாக்க மார்க்கம் நிறையட்டும். புந்தரை நீக்கும் புது மருந்து தோன்றட்டும். புத்தனை போல் காந்தியை போல் புதியவர்கள் பிறக்கட்டும். நம் கடமை என்பது கண் போல ஆகட்டும். பண்பாளர் அனைவரும் அதற்கு பாலம் அமைக்கட்டும்.
எஞ்சான் உடம்புக்கு எழிலெல்லாம் கூடட்டும். நம் எண்ணங்கள் நிறைவேற எல்லோரும் வாழ்த்தட்டும். சிறுமை பேசுவோர் சிந்தை சிதையட்டும். வறுமையால் வாடுவோர் வயிறு நிரம்பட்டும். வழியின்றி தவிப்போர் வாழ்க்கை மலரட்டும். வயநாடுக்கு ரொம்ப பொருத்தமான வார்த்தை. வழியின்றி தவிப்போர் வாழ்க்கை மலரட்டும். புறம் பேசி திரும்பவர் போர்வை விலகட்டும். அறங்கூறும் அறிஞர்கள் இந்த அறங்கூறும் அறிஞர்கள் ஆங்காங்கே உதிக்கட்டும். அடுத்தவரை கெடுக்கின்ற அவலம் நீங்கட்டும். இசைபாடும் உள்ளத்தில் இன்பம் பெருகட்டும். வசைபாடும் வாயாலே வாழ்த்துகள் பாடட்டும். திசையெங்கும் நமது திறமையென்று பாடட்டும். விசை போன்று நம் உயர்ச்சி விரைவில் வளரட்டும். மனம் வீசி மண்ணலில் நல்ல மைந்தர்கள் பிறக்கட்டும். மருந்துக்காக வேணும் இங்கு மானிடம் இருக்கட்டும் என்று சொல்லி இசையோடு முடிக்கிறேன். அன்போடு நாமும் உறவாட வேண்டும். அறிவோடும் புகழோடும் உயிர் வாழ வேண்டும். நல்ல பண்போடு வாழ நாம் பயின்றாக வேண்டும். பகிர்ந்துண்டு நாம் எல்லாம் பசியார வேண்டும். பகிர்ந்துண்டு நாம் எல்லாம் பசியார வேண்டும். உழைப்போரை நாளும் துதித்தாக ஒன்றும். உயர்ந்தோரை நாமும் மதித்தாக வேண்டும். உறவொன்றுதானே நல்லுறவொன்றுதானே உன் நலம் காக்கும் என்றும். நீ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் உன்னை போற்றும் என்றும். பணிவோடு நீயும் பணியாற்ற வேண்டும். துணிவோடு எதையும் செயலாக்க வேண்டும். பரிவொன்றுதானே பிறர் துயரங்கள் போக்கு. இந்த நேரத்துல வயநாட்டு மக்களுக்கு தேவை ஆறுதலும் பரிவும் தான். பரிவொன்றுதானே பிறர் துயரங்கள் போக்கும். அந்த பண்பாடுதானே நம்மை சிகரங்களாக்கும். பண்பாடுதானே நம்ம சிகரங்களாக்கும். பிறர் போல நாமும் உயர்ந்தாக வேண்டும். பிடிவாதம் தன்னை மறந்தாக வேண்டும். விடி ஒன்றை எண்ணி விழித்தாக வேண்டும். நல்வழி காண நாளும் உழைத்தாக வேண்டும். நம் எண்ணங்கள் யாவும் நிறைவேற வேண்டும். அதில் உள்ளங்கள் மோதும் நிலை மாற வேண்டும். இன்னல்கள் இன்றே பறந்தோட வேண்டும். நம் இல்லங்கள் தோறும் இன்பங்கள் வேண்டும். மதவாத மண்ணில் மறைந்தாக வேண்டும். வன்மதியாளர் நெஞ்சில் இது நிறைந்தாக வேண்டும். மதவாத மண்ணில் மறைந்தாக வேண்டும். வன்மதியாளர் நெஞ்சில் இது நிறைந்தாக வேண்டும். புதிர் போன்ற வாழ்க்கை புலர்ந்தாக வேண்டும். புதியான வாழ்க்கை புலர்ந்தாக வேண்டும். புதுமைகள் இம்மண்டில் நிகழ்ந்தாக வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாகத்தை தீர்க்க தண்ணீர் கிடைக்கட்டும். வஞ்சகத்தோர் வாழாட்டம் மாயட்டும். தேசம் திருவிழா காணட்டும். தீவினை யாவும் மாயட்டும். மது ஒளியட்டும். மகளிர் வாழட்டும். புத்தம் காந்தியம் பெருகட்டும். வறுமையோர் வயிறு நிறையட்டும். அழகு தமிழெடுத்து ஆற்றலும் சேர்த்து முழங்கும் தமிழ்கவி தந்த முத்துக்கவி நன்றி. முழங்கும் தமிழ்கவி ஈந்த முத்துக்கவியே நன்றி. எங்கள் மூத்த கவியே நன்றி. வணக்கம் யா. சிறப்பு இயல் இசை நாடகம் என்று முத்தமிழும் இங்கே கொட்டி தந்த அன்பு ஐயா அவர்களை வணங்கி நன்றி பாராட்டி அடுத்தபடியாக நமது அவைக்கு நன்றி. அறம்பொருள் இன்பம் வீடு அழகிய கவியோர் கூடு. அறம்பொருள் இன்பம் வீடு அவர் பாடக்கூடிய அந்த கவிதையெல்லாம் அழகிய கவியோர்க்கு அதுதான் பெரிய கூடு. கும்மிடி பூண்டி நாடு குவளையம் போற்றும் பாடு. சந்த கவியே வருக சிந்தனை தருமாறு அனைத்து திறன்களும் இங்கே தருக என்று அன்பு ஐயா சுரேஷ் ஐயா அவர்களை கும்மிடி பூண்டி ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வருக வருக. அன்னை தமிழையும் அறுவை பாரதியை முதலில் வணங்கி தமிழ்நாடு விடியல் ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின்
இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு வணக்கம் சொல்லி, வருகை தந்து மிகச்சிறந்த கவிதைகளால் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா வில்லூர் பாரதி, மரியாதைக்குரிய ஐயா வீரா பாலச்சந்திரன் மற்றும் இப்பொழுது கவிதை வாசித்து அமர்ந்து இருக்கக்கூடிய ஐயா மாணிக்க வாசகம் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்களை வணங்கி தொடங்குகிறேன். மனிதம் காக்க புறப்படுவோம், மனிதம் காக்க புறப்படுவோம், மண்ணில் அதுவே இதம் தருமாம். எவர்தான் மறுப்பர் உடன்படுவர், இது தவறென்றா முரண்படுவர். புதிதாய் சொல்லிட ஏதுமில்லை, புதிதாய் சொல்லிட ஏதுமில்லை, புலன்களில் நேயம் அவசியமாம். புதிதாய் சொல்லிட ஏதுமில்லை, புலன்களில் நேயம் அவசியமாம். வயநாடு என்பது கேரளத்தில், வயநாடு என்பது கேரளத்தில், வயல் நாடு என்றால் தமிழ் வருமாம். அயல் மாநிலமா இல்லை இல்லை, அதிலும் நம்மவர் பெருந்துயரில். அயல் மாநிலமா இல்லை இல்லை, அதிலும் நம்மவர் பெருந்துயரில். மனிதரில் நாம் ஒரு மனிதரினில் பாவேந்தரவர் மகிழ்ந்திடுவார். மனிதரில் நாம் ஒரு மனிதனில் பாவேந்தரவர் மகிழ்ந்திடுவார். எதைத்தான் செய்வது எனும் குழப்பம், இதைத்தான் செய்வது எனும் குழப்பம். இறைவனை சாடுதல் ஓர் புறத்தில், எதைத்தான் செய்வது எனும் குழப்பம். இறைவனை சாடுதல் ஓர் புறத்தில், அறத்தில் தவறிய இயற்கையதை வழக்கில் இழுப்பது மறுபுறத்தில். எல்லாம் சரிதான் இதைவிடவும், எல்லாம் சரிதான் இதைவிடவும், இன்முகத்துடனே இந்திடுவோம். எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான் இதைவிடவும், இன்முகத்துடனே இந்திடுவோம். நிலமது சரிந்து நிர்கதியாய், நிலமது சரிந்து நிர்கதியாய், ஒன்றிரண்டாக விஞ்சி நிற்கும் கலங்கரை விளக்கை தொலைத்து நிற்கும் களமது போலே சோதரர்கள், களமது போலே சோதரர்கள். நிலைமை சீர்பட வேண்டுமெனில் நெகிழ்வது முறைதான், புறப்படுவோம். எங்கோ ஒருவன் துடிதுடிக்க, எங்கோ ஒருவன் துடிதுடிக்க, இங்கே இருந்து கவி படிக்க, வாரீர் என்றே அணி திரட்டி வரலாற்றதனில் தடம் பதிக்க ஆவண செய்தி அருமையில். எங்கோ ஒருவன் துடிதுடிக்க, இங்கே இருந்து கவி படிக்க, வாரீர் என்றே அணி திரட்டி வரலாற்றதனில் தடம் பதிக்க ஆவண செய்தீர் அருமையது, ஆவண செய்தீர் அருமையது. அதுபோல் ஆனதை அனுப்பிடுவோம் என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வேண்டி நிறைவு செய்யும் கவிஞர் சுரேஷ் பாரதி கும்மிடிப்பூண்டி. வாய்ப்புக்கு பெரு நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். சிறப்பு ஐயா, சிறப்பு. புதிதாய் சொல்லிட ஏதுமில்லை, எதைத்தான் செய்வது எனும் குழப்பம். அறத்தில் தவறுதல் ஒரு புறத்தில், கடவுளை குறை சொல்லல் மறுபுறத்தில். எங்கோ ஒருவன் துடிதுடிக்க, இங்கே இருந்து கவி படிப்போம் என்று. எங்கோ ஒரு மூலையில் எது நடந்தாலும் உயிர்கள் என்ற ஒன்று நம்ம எல்லாம், அந்த உயிர்கள் படும் வேதனையில் நாம் எல்லாம் ஒன்றிணைந்து, எங்கோ ஒரு தமிழன் என்று மட்டுமல்ல, எங்கோ ஒரு மனிதன் துயருற்றால் அது கண்டு துடிக்கக்கூடிய ஒரு மாபெரும் உயிரினமாய் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை பெற்றது இந்த மனித சமூகம் என்பதனை அருமையாக சொல்லி, எங்கோ ஒருவன் துடிதுடிக்க இங்கே இருந்து கவி படிப்போம், அவர்களுடைய துயரிலே பங்கேற்போம் என்று அருமையாக கவிபாடி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு ஐயா சந்தக்கவி சுரேஷ் பாரதி ஐயா அவர்களை வணங்கி நன்றி பாராட்டுகிறேன். சிறப்பு. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக திருச்சி அன்பு ஐயா ரமணி ஐயா அவர்கள், சென்னை வாழ் செழுந்தமிழே செங்கயலே ஒளிவானே, சென்னை வாழ் செழுந்தகையே செங்கயலே ஒளிவானே, முன்னை தமிழ் பாட வந்துதித்த கோபுரமே மூவேந்தர் செங்கோலே, நன்னன் கொடையே நலமிக்க ரமணியாரே, நன்னன் கொடையே நலமிக்க ரமணியாரே, தென்னன் தமிழெடுத்து தேன்கவியை தாகவியே என்று அன்பு ஐயா ரமணியார் ஐயா அவர்களை வருக வருக என தளத்திற்கு அழைக்கிறேன். எல்லாம் வல்ல மகாபெரியவா தனிப்பெரும் கருணையினாரே இன்று இங்கு உங்கள் முன் நிற்கின்ற அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. தமிழ்நாடு விடியல் ஆசிரியர்
முன்னேற்ற சங்கம் மற்றும் இயலிசை நாடக முத்தமிழ் மாமன்றம் இணைந்து நடத்தும் இந்த கவியரங்கத்திலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு முதலில் வாய்ப்பு கொடுத்த நிர்வாகத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அகர முதல அறிவை தந்த அன்னை தமிழுக்கு அடிபணிந்து வணங்குகிறேன். தலைமை கவிஞர் அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கியவருக்கும் நன்றியை கூற காத்திருக்கும் கவிஞருக்கும் ஏனைய இங்கு கூடியுள்ள கவிபடி பாடிய கவி பாட இருக்கின்ற அனைத்து கவிஞர் மக்களுக்கும் அவை வணக்கம் கூறி எனது கவிதையை சமர்ப்பிக்கிறேன். புறப்படுவோம். அன்றொரு நாள் சாலையை கடக்க இயலாத போது எங்கிருந்தோ என் கை பிடித்து உதவினாரே. அன்றொரு நாள் சாலையை கடக்க இயலாத போது எங்கிருந்தோ வந்தவர் என் கைப்பிடித்து உதவினாரே. அதுபோல் ஆங்காங்கே அரைகுறையாய் அறிகின்ற அத்தனை தெருவாசிகளுக்கும் அமுதளிப்போர் ஆயிரம் பேர். அத்தனை தெருவாசிகளுக்கும் அமுதளிப்போர் ஆயிரம் பேர். வட எல்லையில் விபரீதம் வருவானே குமரி நாட்டாரும். வட எல்லையில் விபரீதம் என்றால் வருவானே குமரி நாட்டாரும் வழங்குவானே உடலால் மனதால் உதவி. வழங்குவானே உடலால் மனதால் உதவியத. வயநாட்டில் மண்சரிவு வீழ்ந்தது உயிர்கள் பல. வயநாட்டில் மண்சரிவு வீழ்ந்தது உயிர்கள் பல. அயல் நாட்டாரும் இறங்கி ஆறுதல் அளிக்கின்றனரே. அயல் நாட்டாரும் இறங்கி ஆறுதல் அளிக்கிறாரே. காலில் அடிபட்டால் கண்ணில் நீர் வரும். காலில் அடிபட்டால் கண்ணில் நீர் வரும். யாரால் நிகழும் இந்த அதிசயம்? காலில் அடிபட்டால் கண்ணில் நீர் வருமே. யாரால் நிகழும் இந்த அதிசயம்? எல்லாமே மனதில் இருக்கும் உணர்வால். இல்லை எவருக்கும் இங்கே தொல்லை. எல்லாமே மனதில் இருக்கும் உணர்வால். இல்லை எவருக்கும் இங்கே தொல்லை. நலிந்தவர்களை நயமுடன் நோக்கி நலங்கள் தருவோமே. நாட்டில் பசிப்பிணியை நாடாமல் செய்வோமே. நலிந்தவர்களை நயமுடன் நோக்கி நலங்கள் தருவோமே. நாட்டில் பசிப்பிணியை நாடாமல் செய்வோமே. இருப்பவர் எல்லாம் இறப்பவரை பேணுவோமே. இருப்பவர் எல்லாம் இறப்பவரை பேணுவோமே. இருக்கவே கூடாது இல்லை என்ற சொல்லி. இருப்பவர் எல்லாம் இறப்பவரை பேணுவோமே. இருக்கவே கூடாது இல்லை என்ற சொல்லி. இயற்கை இடர்களில் என்றபடி உதவினால் இயங்கும் சமூகம் இயல்பாக என்றும். இயற்கை இடர்களில் என்றபடி உதவினால் இயங்கும் சமூகம் இயல்பாக என்றும். இயலாதோரை அரவணைத்து ஆதரவு அளித்தால் இயலாதவரை அழைத்து ஆதரவு அளித்தால் இறைவன் மகிழ்வான் எல்லாம் அருள்வான். இறைவன் மகிழ்வான் எல்லாம் அருள்வான். எவரென எதையும் எடை போட்டு பாராது. எவர் என எதையும் எடை போட்டு பாராது. எம்மால் முடிந்ததை எளியோர்க்கு செய்வோமே. எம்மால் முடிந்ததை எளியோர்க்கு செய்வோமே. துன்பம் அன்பால் அணைத்து மனிதம் காப்போம். அன்பால் அணைத்து மனிதம் காப்போம். துன்பம் எவரும் தேடி போவதல்ல.
அன்பால் அணைத்து மனிதம் காப்போம். அரிய வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்புங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு ஐயா நமது தளத்திலே மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு ஐயா கவித்திலகம் வெற்றி பேரொளி ஐயா அவர்களும், நாகப்பட்டினத்திலிருந்து நமது தளத்தினுடைய தமிழ் மாமுனி, சந்தக்கவி, சிந்தனை கவி அன்பு ஐயா பொன்மணிதாசன் ஐயா அவர்கள் ஆகிய இருவரும் தளத்திலே இணைந்திருக்கிறார்கள். வடக்கே இமயத்தை வனப்புடன் எடுத்துக்காட்டி தென்னெல்லை குமரியை திடமுடன் நடத்தி காட்டி மனிதம் காத்திட்ட மகத்துவ பாதை காட்டி புனிதத்தை சொன்ன அன்பு ஐயா ரமணி ஐயா அவர்களை வணங்கி நன்றி பாராட்டி, அடுத்தபடியாக நமது தளத்திற்கு கவி உரைக்க இது மீசை கவி, தமிழ் மாமுனி என்னும் தாண்டக வேந்த கவி, தன்னேர் இல்லாத தத்துவ முத்துக்கவி, நாகையிலே பிறந்து நற்றமிழ் பாப்பாடும் நல்லோர் ஏற்றும் நறுங்கவி. இது அறக்கவி, பொன்னுக்கு மேலான பொன்மணி தாசக்கவி, ஐயனே வருக அமுத கவி தருக என்று அன்பு ஐயா பொன்மணி தாசன் ஐயா அவர்களை தளத்திற்கு கவி பாட அழைக்கின்றேன். வருக வருக ஐயா. வணக்கம்யா. கடவுள் வாழ்த்து. நேற்றும் இன்றும் நேர்வரும் நாளையும் நன்றே நடத்தும் நாயகன் உனை நான் சாற்று கவிச்சாரலில் நனைத்தே சங்கமமாவே சதாசிவ சிவமே. தமிழ் வாழ்த்து. உயிர்களந்தாய் மெய்களந்தாய் உயிர்மெய்யில் நலம் கலந்தாய், பாவலனின் உள்கலந்தாய் வயிர்களுக்கும் பசிபோல வற்றாது பாகலந்தாய், செயற்கரிய செயல்களுக்கும் செந்தமிழே வாழியணி. இயல் இசை நாடக முத்தமிழ் மாமன்ற இயக்கமும் விடியல் ஆசிரியர் முன்னேற்ற சங்கமும் இணைய வழியில் இணைந்தொன்றி நடத்தும் கவியரங்க தலைவர் கட்டி குலத்தாரை கைகுவித்து வணங்குகிறேன். மனிதத்தை காக்க மறவாதே புறப்படு மன்ற கவியரங்க மகத்தான தலைப்பில் இன்றி கவி பாட இணைந்திருக்கும் தோழர்களே, பணிந்தேன் என் வணக்கம். தலைப்புக்கு விளைகின்றேன். மனிதத்தை காக்க புறப்படு. அண்மையில் நிகழ்ந்த அவலத்தை எண்ணி அழுதவர் கண்ணீர் நதியே. அண்மையில் நிகழ்ந்த அவலத்தை எண்ணி அழுதவர் கண்ணீர் நதியே. அண்டை மாநிலம் அமைதியை இழந்தது ஆண்டவன் செய்த சதியே. அண்டை மாநிலம் அமைதியை இழந்தது ஆண்டவன் செய்த சதியே. கண்ட காட்சிகள் கரைக்குது இதயத்தை. நாம் கண்ட காட்சிகள் கரைக்குது இதயத்தை. கடவுளின் தேசம் நாசம், கடவுளின் தேசம் நாசம் என்றாலும் அதை இறைவன் தடுக்கலை, இதைதான் உலகம் பேசும். என்றாலும் அதை இறைவன் தடுக்கலை, இதைதான் உலகம் பேசும். இரவில் தொடங்கிய இயற்கை பேரிடர், இரவில் தொடங்கிய இயற்கை பேரிடர். எழிலுடை மலைகளின் சரிவு, எழிலுடை மலைகளின் சரிவு. சரிவில் கலந்த சாத்தான் மழையால் சாவுகள் அதிக வரவு. சரிவில் கலந்த சாத்தான் மழையால் சாவுகள் அதிக வரவு. உற்றார் உறவார் உறக்கத்தில் இருந்தார், உறவார் உற்றார் உறக்கத்தில் இருந்தார், உயிரை இழந்தார் புதைந்து. உறவார் உற்றார் உறக்கத்தில் இருந்தார், உயிரை இழந்தார் புதைந்து. தரவாய் சேர்த்த தத்தம் பொருள்கள் தண்ணீரில் போனது மிதந்து. எஞ்சி வாழும் ஏழைகள் வாழ்ந்திட இல்லம் கூட இல்லை, எஞ்சி வாழும் ஏழைகள் வாழ்ந்திட இல்லம் கூட இல்லை.
அஞ்சிய நடுக்கம் அகலா நெஞ்சில் அழுவது ஆண்டவன் பிள்ளை. அஞ்சிய நடுக்கம் அகலா நெஞ்சில் அழுவது ஆண்டவன் பிள்ளை. தஞ்சமடைந்து தவிக்கும் மக்களை தாங்குது அரசு ஆயும். தஞ்சமடைந்து தவிக்கும் மக்களை தாங்குது அரசு ஆயும். நெஞ்சில் ஈர நினைவை கொண்டால் நிச்சயம் சோகம் மாயும். நெஞ்சில் ஈர நினைவை கொண்டால் நிச்சயம் சோகம் மாயும். மனிதம் காக்க மனிதா புறப்படு. மனிதம் காக்க மனிதா புறப்படு. மண்ணில் உயிர்கள் வாழ இனிதே கொடுப்போம். மண்ணில் உயிர்கள் வாழ இனிதே கொடுப்போம். இயன்றதை கொடுப்போம். இறைவன் தேசமும் மீள பணியாய் மூடிய பாழும் துயரதை பரந்த மனத்தால் துடைப்போம். பணியாய் மூடிய பாழும் துயரதை பரந்த மனத்தால் துடைப்போம். இனி நம் கேரளம் இயல்புக்கு திரும்ப இயன்றதை கொடையாய் கொடுப்போம். இனி நம் கேரளம் இயல்புக்கு திரும்ப இயன்றதை கொடையாய் கொடுப்போம். மனிதம் காக்க மனிதா புறப்படு. நன்றி, வணக்கம் ஐயா. சிறப்புங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அண்டை மாநில கடவுளின் தேசம் அதிர்ச்சியிலே உறைவிடம் நாசம். அண்டை மாநில கடவுளின் தேசம் அதிர்ச்சியே. கடவுளின் தேசம் கடவுளே காக்கவில்லை என்று ஊரார் பேசும். பண்டை மனமே மனிதம் இயல்புக்கு திரும்ப நம்மால் இயன்றதை கொடுப்போம் என்று. மனிதம் என்றால் அது புனிதம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை அருங்கவியால் உரைத்த அன்பு ஐயா அவர்களை வணங்கி நன்றி பாராட்டி, அடுத்த கவியாளராக நமது திருச்சி கவிஞர் எழில் முகத்தோர் திருச்சிக்காரர், வழி செலுத்தும் கரத்துக்காரர். எழில் முகத்தோர் திருச்சிக்காரர், வழி செலுத்தும் கரத்துக்காரர். உளம் உழுதும் தொண்டு மட்டும் களம் பலவும் முரசு கொட்டும் திருச்சி கவிஞரிவர். ஆம், வீரா பாலச்சந்திர கவிஞரிவர். அன்பு ரசம் பொங்கும் புனல் கவியே, அழகு கவியை தருக வருக என்று உம்மை அழைக்கின்றேன். வாரும் ஐயா, வாரும். நன்றி ஐயா, நன்றி. அன்னை தமிழ் போற்றி. அரங்கத் தலைமை கவிமாமணி கட்டிக்குளம் சுந்தரமூர்த்தியார் அவர்களை வணங்கி வரவேற்புரை வழங்கியிருக்கிற கவிஞர் ஐயப்பனாரையும் போற்றி, நன்றி உரை வழங்கவிருக்கின்ற பொன் சண்முக சுந்தரம் அவர்களையும் வணங்கி, அருகே இருக்கின்ற அத்தனை கவிஞர்களையும் வணங்கி என் கவியேடு திறக்கின்றேன். வாழ்க நீவீர், வாழ்க வையம். மனித காக்க புறப்படும். மானுடம் என்பதே மகத்துவமாகும், மக்கள் துயரெல்லாம் களைந்திட வேண்டும். மானுடம் என்பதே மகத்துவமாகும், மக்கள் துயரெல்லாம் களைந்திட வேண்டும். ஊனுடம் என்பது உயிர் உரைகின்ற ஒரு பெரும் ஆலயம், உலகோர்க்கு அதுபொது. அயலவர் மீதினில் அன்பினை பொழிதல், அதுதான் உறவினை நட்பினை உயர்த்தும். அயலவர் மீதினில் அன்பினை பொழிதல், அதுதான் உறவினை நட்பினை உயர்த்தும். வயநாட்டிலுமோர் வாழ்வினை கண்டிட வாழிடும் மக்களின் பக்கமே நிற்போம். சாதி சண்டைகள் சமய முரண்கள் மோதிச் சிந்திடும் குருதியில் பேதம் ஏதும் இலவே, எல்லோர் அழுகையும் போதும் மனிதம் காத்திடப் போமே. அன்புறவிங்கே ஆளுமை செய்தால் அடுத்தவர் வீழ்த்தும் அகநிலை வருமோ. நண்புறவிங்கே நாட்டினில் வந்தால் நாமே உயர்ந்தோர், நாமே சிறந்தோர். எவரையும் கொல்லும் இழிவது வேண்டாம், எவர்க்கும் தீயவை எண்ணிடல் வேண்டாம். தவறுகள் எதையும் தான் பொறுப்போமே, தனிமனித உரிமைகள் தாம் மதிப்போமே. வள்ளுவர் குரலின் வழி வழி நடந்தால் வந்திடும் இன்பம் வன்மமும் போகும். எள்ளியே எவரையும் தாழ்வென பார்க்கும் எளிநிலை போக்கும் ஏழைகள் வாழ்வர். அள்ளியே அன்பை அறமென பொழிதல், அடிதடி வன்முறை இலதென மொழிதல். அள்ளியே அன்பை அறமென பொழிதல், அடிதடி வன்முறை இலதென மொழிதல். பள்ளியில் தொடங்கியே பண்புகள் வளர்ப்போம், பாரெலாம் மனிதமே மேலிடச் செய்வோம். போரிடும் உலகம் பகைமிகு கலகம், புன்மையும் பொய்மையும் புதைந்திட வேண்டும். போரிடும் உலகம் பகைமிகு கலகம், புன்மையும் பொய்மையும் புதைந்திட வேண்டும். மாறியாய் மனிதம் மலர்ந்துற வேண்டும், மனதினில் மாண்புறு மாற்றமே வேண்டும். மாறியாய் மனிதம் மலர்ந்துற வேண்டும், மனதினில் மாண்புறு மாற்றமே வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி.
அருமை அருமை அருமைங்கய்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். மானிட மகத்துவத்தை மனிதத்தில் நனைப்போம், மக்களின் மனத்தில் ஒற்றுமையை விதைப்போம், தேனினும் சிறப்பாய் நம் நாவினில் சிறப்போம் என்று அனைத்து கவிஞர்களினுடைய உள்ளங்களில் எல்லாம் இன்றைய தினம் வயநாடு எதிரொலிக்கின்றது. அந்த வயநாட்டு கவிகள் நமது தளத்திலும் ஒலிக்கின்றது என்பதை நினைக்கும் பொழுதே மனித உயிர்கள் வாடும் பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன அந்த வள்ளலாரினுடைய கூற்று இங்கிருந்து எதிரொலிக்கிறது என்பதை நினைக்க தேனினும் சிறப்பாய் நாவினில் சிறப்போம், மானிட மகத்துவத்தை மனிதத்தில் நனைப்போம் என்று அருங்கவி ஆற்றிய அன்பு ஐயா அவர்களை வணங்கி அடுத்த கவியாளராக நமது அன்பு அம்மா கலைவாணி குணபாலன் அம்மா அவர்கள் கலைகளில் தவழும் எழிற்சுரமாய் உருவெடுத்து மலைகளில் தவழும் முகிலென கவி தொடுத்து கலைகளில் தவழும் எழில் சுரமாய் உருவெடுத்து மலைகளில் தவழும் முகிலென அசைந்து கவி தொடுத்து மறையென இசைக்கும் கலைவாணி மணிமுடி சூடுக கவிராணியே வருக, கலைக்கவி பாவினை தருக என்று அன்பு அம்மா கலைவாணி குணபாலன் அம்மா அவர்களை அவைக்கு அழைக்கின்றேன். வருக வருக வருக. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அன்னை தமிழுக்கு நற்றமிழ் வணக்கம். அருமை தமிழ் தலைமைக்கு இனிய வணக்கம் ஐயா. மனிதம் காக்கும் மனிதம் காக்க புறப்படுவோம். மனிதம் காக்க புறப்படுவோம். மனிதம் மறந்த மானிடா, மரித்து போனது மனிதமே, எரித்து போனது இதயமே, மனிதம் வளர்ப்போம் நம்மிலே. குண்டுகள் முழங்குவது குழந்தைகளுக்காக, எதிராய் தவிர்ப்போம். மனிதம் வளர்ப்போம், மதத்தை தவிர்ப்போம், நட்பை வளர்ப்போம், நம்மை காப்போம். சாதிகளின் பெயராலே சண்டைகள் வேண்டாம், சமத்துவம் காணவே மனிதம் காப்போம். அழுது புலம்புவோருக்கு ஆறுதல் நாம் ஆவோம், அள்ளி கொடுத்து ஆறுதல் கூறுவோம். சொல்லுக்கும் செயலுக்கும் சுதந்திரம் வேண்டும், சொன்னதையே செய்து முடிப்போம். ஏற்றம் இரக்கம் மனதில் இல்லாமல் வறுமையில் தகுதியை கணக்கிடாது மனிதம் காப்போம், மனிதம் காப்போம். உணவுக்கும் உரிமைக்கும் உறவுவாய் இருப்போம், மனிதம் காக்க மரணம் வரை போராடுவோம். மரபையும் மீறுவோம், மனிதம் காக்க மரபையும் மீறுவோம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். வருக வருக அம்மா. மனிதம் மறந்த மானிடா, புனிதம் மறப்பது நியாயமா? அழுது புலம்பாதே, அள்ளி கொடுப்போம். ஏற்றம் இரக்கத்தை தூக்கி எறி, உணவுக்கும் உரிமைக்கும் குரல் கொடுப்போம், ஒற்றுமை காப்போம் என்று அழகு கவி தொடுத்த அன்பு அம்மா வணக்கம். நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. நன்றிங்க. சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்தபடியாக தளத்திற்கு அன்பு கவிஞர்கள், இன்னும் கவி பாடாதவர்கள் கவி பாட வேண்டியவர்கள் இன்னும் இருக்கிறார்களா? யாரு இருக்கீங்களாயா? அனைவரும் கவி ஐயா வெற்றி பெறுவது ஐயா இருக்கார் பாருங்க. ஐயா இருக்காங்க, ஐயா இருக்காங்க. ஐயா வந்து வாழ்த்துரைப்பாங்க. ஐயா வாழ்த்துரைப்பாங்க. ஐயா
ஐயா கவிஞர்கள் பாடி முடிச்சிட்டாங்க. ஐயா கவித்திலகம் ஐயா கவிஞர்கள் பாடி முடிச்சிட்டாங்க. நானும் நிறைவு கவிதைய இது பண்ணிட்டு உங்களுடைய கரத்துல தளத்தை ஒப்படைக்கிறேன். இதுதான் முதல் மேடை. யாரும் இல்லாத ஒரு சூழலிலே தலைமை பொறுப்பு என்ற ஒன்றையும் நானே மகுடம் சூட்டி தத்தளித்து தடுமாறி கவிபாடி முடிப்பதற்குள் அவர்களுக்கு ஒரு பின்னூட்டம் அளிக்க வேண்டுமே என்று வரிகளை தேடி அதற்கான சொற்களை தேடி அலைவதற்குள் அவர்கள் கவியை பாடியே முடித்து விடக்கூடிய ஒரு சூழலிலே தடுமாற்றம் என்ன இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல அனுபவம். சிறப்பாக கவி ஆற்றிய அத்துணை பேர்களையுமே வணங்குகிறேன். அனைவரும் கவி பாடிய அத்துணை பேருமே சிறப்பாக கவி பாடி இருக்கிறார்கள். மனிதமனும் பயணமதில் புனிதர்களே விரைக, மனிதமெனும் பயணமதில் புனிதர்களே விரைக, கனித்தமிழ் வளர்ந்த கலைத்திரு நாட்டில் களிப்புடன் உயிர்ப்புடன் நிறைக. மனிதமெனும் பயணமதில் புனிதர்களே விரைக, கனிதமிழ் வளர்ந்த கலைத்திரு நாட்டில் களிப்புடன் உயிர்ப்புடன் நிறைக. பெற்றவர் முதுமை உற்றிடும் நாளில் நற்றிடத்தோடு திளைக்க. பெற்றவர் முதுமை உற்றிடும் நாளில் நற்றிடத்தோடு திளைக்க. நாம் பற்றுடன் அனைத்து மகிழ்வுடன் காப்போம். நாம் பற்றுடன் அனைத்து மகிழ்வுடன் காப்போம், பண்புடன் மனிதம் தலைக்க. பெற்றவர் முதுமை உற்றிடும் நாளில் நற்றிடத்தோடு திளைக்க. நாம் பற்றுடன் அனைத்து மகிழ்வுடன் காப்போம், பண்புடன் மனிதம் திளைக்க. சுற்றம் சொந்தம் உற்றார் மற்றோர் யாவரும் ஒருதாய் பிள்ளை. சுற்றம் சொந்தம் உற்றோர் மற்றோர் யாவரும் ஒருதாய் பிள்ளை. கற்றது கூட்டி கவலைகள் ஒழிப்போம், கடிதினில் இன்பம் கொள்ளை. உயிர்களின் அன்பை பெறுவது என்பது உண்மையில் அதுவே மனிதம். உயிர்களின் அன்பை பெறுவது என்பது உண்மையில் அதுவே மனிதம். பயிர்களும் கூட பார்வையில் வாழ்த்தும் பழகிப்பார், அதுவே மனிதம். உயிர்களின் அன்பை பெறுவது என்பது உண்மையில் அதுவே மனிதம். பயிர்களும் கூட பார்வையில் வாழ்த்தும் பழகிப்பார், அதுவே புனிதம். தனக்கிருப்பதிலே மிச்சமாவதை ஈந்துபார், அதுவே மனிதம். தனக்கிருப்பதிலே மிச்சமாவதை ஈந்துபார், அதுவே மனிதம். எல்லாம் எனக்கு என்பதை மறந்தால் என்றும் நமதுளம் புனிதம். சாக்கடை எண்ணம் மறப்போம், துறப்போம், அதுவே நல்ல மனிதம். சாக்கடை எண்ணம் மறப்போம், துறப்போம், அதுவே நல்ல மனிதம். தேக்கிடும் ஆசையை நீக்கிட நமக்கு இனிப்பாய் கிடைத்திடும் புனிதம். தேக்கிடும் ஆசையை நீக்கிட நமக்கு இனிப்பாய் கிடைத்திடும் புனிதம். வாக்கினில் தூய்மை கொண்டிடு மனிதா, வருவதும் இருப்பதும் மனிதம். வாக்கினில் தூய்மை கொண்டிடு மனிதா, வருவதும் இருப்பதும் மனிதம். தாக்கிடுவோரையும் பொறுத்திடு, காத்திடு, தடைபல ஒழித்திடு மனிதம். தீக்கிரையாக்கு சுயநல பேயை, தீக்கிரையாக்கு சுயநல பேயை தடுதியில் அழித்திடு புனிதம். புனிதனாய் எழுவோம், சிறப்படைவோம். அழகு கவி வரியில் என்ற வகையிலே எனது நிறைவு கவிதையை பாடி சான்றோர் அவையை அன்பு ஐயா கவித்திலகம் ஐயா அவர்களிடம் ஒப்படைத்து அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தளத்தை இயக்க அன்பு ஐயா அவர்களை அழைக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த
இந்த அரங்கில் இருப்பவர்களிடம் நான் என்னுடைய மன்னிப்பை கோருகின்றேன். சிலருக்கு இந்து மதம் பிடிக்கும், சிலருக்கு கிறிஸ்துவ மதம் பிடிக்கும், சிலருக்கு இஸ்லாமிய மதம் பிடிக்கும், சிலருக்கு ஆனால் எனக்கு எந்த மதமும் பிடிக்காது. எந்த மதமும் பிடிக்காத என்பதற்கு மிக தாமதமாக வந்துவிட்டேன். அதற்கு அன்பான உடன்பிறப்புகளிடம் எத்தனை அரங்கில் இருக்கின்றது தான் வந்தேன். நான் வரும்போது அகவையில் முதிர்ந்த ஐயா ரமணி ராஜன் அவர்கள் மிக சிறப்பான ஒரு கவிதையை, மனிதத்தை தூக்கி பிடிக்கின்ற அந்த கவிதையை அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அடுத்து பொன்மணிதாசன் அவர்கள் தன்னுடைய புலமை நிறைந்த வயக்காடு, வயநாடு உயிர் வயக்காடாக ஆகிவிட்ட அந்த கொடுமையை ஆளன் கூட நள்ளிரவு நேரத்தில் வந்துதான் 100 உயிர்களை கொள்ளை கொண்டு போயிருக்கின்றான் ஒரு திருடனை போல என்பதையெல்லாம் எடுத்து சொல்லி கவிதை படித்தார்கள். அதுபோல அன்பு கலைவாணி அம்மா அவர்கள் மிக சுருக்கமாக, ஆனால் மனிதனுடைய மனம் பக்குவப்பட வேண்டும், தீமைகளில் இருந்து அவன் விலகி நிற்க வேண்டும் என்ற எண்ணங்களை விதைக்கின்ற வரிகளை இங்கே கவிதையாக்கியிருக்கிறார்கள். நிறைவாக கவிதையை தந்தார்கள். தொடக்கத்திலே ஒரு சொன்னார்கள், கவியரங்க தலைமைக்கு சரியான ஆள் கிடைக்காத அந்த நிலையில் நானே தலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது என்று சொன்னார்கள். ஒரு நல்ல தலைமையின் இலக்கணம் என்பது அதுதான். ஒரு தொழிற்கூடம் இருக்கிறது என்றால் அந்த தொழிற்கூட முதலாளி மேலே இருந்து மற்றவர்களிடம் பணி வாங்க, மற்றவரை பணி செய்ய அவன் அறிவுறுத்த வேண்டும், அவர்களிடம் வேலை வாங்க வேண்டும். அவன் தான் நல்ல முதலாளி. அதே சமயம் ஒரு தொழிலாளி வராவிட்டால் அவனால் ஒரு பணி தடைப்படக்கூடும் என்றால் அந்த தொழிலாளியின் இடத்தில் தானே இறங்கி ஒரு தொழிலாளியாக மாறி தேவையான பணியை செய்யக்கூடியவர் யாரோ அவன்தான் நல்ல முதலாளியாகவும் இருக்க முடியும் என்பது ஒரு வணிகவியல் மட்டுமல்ல, ஒரு வாழ்வியல் உண்மையும் கூட. அப்படித்தான் இன்றைக்கு நம்முடைய கட்டிக்குளத்தார் அவர்கள் தானே தலைமை தாங்கி இந்த கவியரங்கத்தை நடத்தி இருக்கின்றார்கள். முதல் நிகழ்வு என்றார்கள். இந்த முதல் நிகழ்விலே அவர்கள் பாடுபொருளாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் மிக அவருடைய ஈர மனத்தின் வெளிப்பாடாக பார்க்கின்றேன். மனிதத்தை காக்க மனிதா புறப்படு என்று ஒரு அழைப்பு விடுக்கின்ற ஒரு அற்புதமான கவியரங்கிற்கு ஐயா அவர்கள் தலைமை தாங்கி மிக சிறப்பான வரிகளை எல்லாம் இங்கே தந்தார்கள். தாக்கடை எண்ணம் பரப்போம் பிறப்போம், அதுவே நல்ல மனிதம் என்று அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, தீக்கிரையாக்கு சுயநல பேயை என்று அவர்கள் நெருப்பை எடுத்து சுயநல பேயை தீக்கிரையாக்குகின்ற வரிகளை இங்கே தந்திருக்கின்றார்கள். ஆக மனிதமெனும் பயணமதில் புனிதர்களே வருக என்று சக கவிஞர்களை எல்லாம் அழைத்து அவர் பாடி இந்த அரங்கை நிறைவு செய்திருக்கிறார்கள்.
ஆக இந்த அரங்கிலே பொன்மணி தாசன் போன்ற புலமை மிக்கவர்களும், அன்பு கிழவர் சுரேஷ் பாரதி போன்ற ஆற்றல் மிக்கவர்களும், இன்னும் பலரும் நிகழ்விலே பங்கேற்று கவிதை படித்திருக்கின்றார்கள். அத்தனை பேரையும் இனிது இனிது பாராட்டி மகிழ்கின்றேன். மனிதம் என்பது நமக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு சொந்தமான ஒன்று. பக்கத்து வீட்டுக்காரன் வசித்திருந்தால் தனியே உண்ணக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு கற்பித்திருக்கிறது. அப்படித்தான் அன்பு செய்வது பற்றியும் கிறிஸ்தவம் நமக்கு கற்பித்திருக்கிறது. அன்பே சிவம் என்றுதான் இந்து மதம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆக மதங்கள் எல்லாம் அன்பையும் மனிதத்தையும் தூக்கி பிடிக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில்தான், அந்த மிகப்பெரிய வரலாற்றின் தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள், இமயத்தில் ஒருவன் இருமினால் குமரியிலிருந்து ஒருவன் மருந்து கொண்டு ஓடுவான். எப்படி? இமயத்தில் ஒருவன் இருமினால் குமரியிலிருந்து ஒருவன் மருந்து கொண்டு ஓடுவான் என்று இந்திய திருநாட்டின் அந்த ஒற்றுமைக்கு, அவன் திராவிட பெருங்கவிஞர் என்றாலும் கூட நாம் மன்னால் இந்திய திருநாடாக இருக்கின்ற அந்த ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற வகையில், மனிதத்தை தூக்கி பிடிக்கின்ற வகையில் அந்த வரிகளை சமைத்து நமக்கு தந்திருக்கின்றார் நம்முடைய புரட்சி கவிஞர் அவர்கள். அந்த வகையில்தான் நம்முடைய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்தியாவில் எந்த பகுதி இயற்கையாலோ வேறு செயற்கை வன்முறைகளாலோ பாதிக்கப்பட்டால் அங்கே முதல் கரமாக, தமிழ்நாட்டின் கரமாக நீட்டுகின்றார் நம்முடைய முதல்வர் அவர்கள். அப்படித்தான் வயநாட்டிலே ஒரு இயற்கை வெங்கொடுமை நிகழ்ந்த போது முதல் மாநிலமாக 5 கோடி ரூபாயை உடனடியாக அறிவித்தது மட்டுமல்லாமல், அது உடனடியாக அந்த தொகை பயன்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய அமைச்சரவை சகாவான மாண்புமிகு அமைச்சர் ஏ வேலு அவர்களை நேரடியாக கேரள முதல்வர் மாண்புமிகு பினராயி அவர்களை சந்திக்க அனுப்பி, இது ஒரு அச்சார தொகைதான், இன்னும் உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அனைத்தையும் நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னது மட்டுமில்லாமல், தமிழ்நாட்டில் இருந்து இந்திய ஆட்சி பணியில் பொறுப்பேற்றிருக்கின்ற அலுவலர்களை எல்லாம் ஒரு குழுவாக அமைத்து மீட்பு பணிக்கு அமைத்திருக்கின்றார்கள். பக்கத்திலே இருக்கின்ற கேரளாவுக்கு மட்டுமல்ல, வட கிழக்கு மாநிலங்களில் கூட இப்படியான ஒரு இயற்கை பேரழிவு நிகழ்ந்த போது அங்கும் உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றோம். சொல்ல போனால், நமக்கு தண்ணீர் தருவாமல் பங்காளியாக இருக்கின்ற கர்நாடகாவில் ஒன்று நிகழ்ந்தால் கூட அங்கும் உதவிக்கரம் நீட்டுவது தமிழின் கரமாக இருக்கும். ஆக மனிதம் என்பது ரத்தத்தோடு கலந்த ஒன்றாக இருக்கிறது. அந்த மனிதத்தை போற்ற மனிதா நீ புறப்படு என்று ஒரு கவிதை குரலை இன்றைக்கு திருப்பூரில் இருந்து என்று சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டில் இருந்து ஒரு குரலை எழுப்பி ஒரு கவிதை படையை வழிநடத்தி சென்றிருக்கின்றார். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நம்முடைய கட்டிக்குளம் கவிமாமணி சுந்தரமூர்த்தியார் அவர்கள், அவருடைய இந்த பணி நான் அடிக்கடி இந்த காணொளியில் சொல்வது போல, மற்ற பல அமைப்புகள் திங்கள் ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு தடுமாறிக் கொண்டிருக்கும் போது, திங்களுக்கு 3-4 கூட்டங்களை வாரந்தோறும் கூட்டம் என்று சொல்லுகின்ற அளவில் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து, அது கவியரங்கமாக, அது பட்டிமன்றமாக, அது ஆய்வரங்கமாக என்று தமிழின்
பல்வேறு அரங்கங்களையும் அணி செய்கின்ற ஒரு அமைப்பாக நம்முடைய இயல் இசை நாடக முத்தமிழ் மாமன்றமும் தமிழ்நாடு விடியல் ஆசிரியர் முன்னேற்ற சங்கமும் இணைந்து தொடர் நிகழ்வுகளை நடத்தி வருகின்றோம். அந்த அளவில் இன்றைய நிகழ்வு மிக செம்மையான நிகழ்வாக நம் நெஞ்சையெல்லாம் கொடுக்கின்ற நிகழ்வாக நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்ற ஐயா அவர்களையும் நிகழ்வில் கலந்து கொண்டு கவிதை பாடிய அருமை இருபால் உடன்பிறப்புகளையும் அன்போடு வாழ்த்தி வணங்கி மிக விரைவில் நான் தேதி தருகின்றேன். நம்முடைய மதிப்பிற்குரிய ஆரமங்கலம் கவிஞர் முத்துசாமி அவர்களின் 6 கவிதை நூல்களை ஒரே 1 மணி நேரத்தில் உங்களுக்கு வஞ்சி வைக்க நான் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு கூட அவருக்கு சென்னை மாதவரத்திலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற மாதவரம் பண்ணை தமிழ் சங்கத்தின் 41ஆம் ஆண்டு விழாவில் பாவாணர் விருது அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முத்துசாமி கவிஞர் அவர்களுக்கு அந்த விருது பெற்ற அவருடைய கவிதைகளை உங்களுக்கு நான் மிக விரைவில், கொஞ்சம் பயணங்கள் இடையிலே இருக்கின்ற காரணத்தால் உடனடியாக தேதியை உறுதி செய்ய இயலவில்லை. 15ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நாள், ஒரு 20 தேதி வாக்கிலே நாம் அந்த நிகழ்வை முன்னெடுப்போம். அதற்கு நம்முடைய அன்பான நிறுவனர் அவர்களுடைய அனுமதி வேண்டும் என்று கேட்டு பங்கேற்ற அத்தனை பேரையும் மீண்டும் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிற வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கட்டிக்குளத்தாரையா தொடர்ந்து பார்வையாளர்களுடைய வரிசையில் இருந்து நம்முடைய மதிப்பிற்குரிய செந்தமிழ் செல்வர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் குபேந்திர குணபாலன் அவர்களை அன்போடு கருத்துரை வழங்க நிகழ்வை பற்றிய தன்னுடைய கவன ஈர்ப்பினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை கரையிலே தவழ்ந்த தமிழுக்கு வணக்கம். தமிழ்நாடு இயல் இசை நாடக முத்தமிழ் மாமன்றத்தின் நிறுவனரும் தமிழ்நாடு விடியல் ஆசிரியர் சங்கத்தின் தலைவரும் கவி பேரரசும் கவி மாமணியுமாகிய தலைமையேற்று கவியரங்கத்தை வழிநடத்திய வணங்குதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய கட்டிக்குளத்தார் ஐயா அவர்களே, சிறப்பு வாய்ந்த இந்த கவியரங்கத்தில் வாழ்த்துறை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கிற எந்நாளும் தமிழுக்கு பல்வேறு மேடைகளில் தமிழ் தொண்டாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய வணங்குதலுக்குரிய கவித்திலகம் வெற்றி பேரொளி ஐயா அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய கோவில்பட்டி ஐயப்பன் அவர்களே, கவியரங்கத்தில் கவி பாடிய கவிஞர் பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம். மனிதம் காக்க புறப்படுவோம் என்கிற ஒரு அற்புதமான தலைப்பு. கவி பாடிய பெரும்பான்மையான கவிஞர்கள் மனிதம் காக்க புறப்படுதலில் வயநாடு நோக்கி தங்களுடைய படையெடுப்பை தந்திருக்கிறார்கள். சோகங்களும் அழிவுகளும் வந்ததற்கு பின்னால் நடவடிக்கை எடுக்கிற அரசுகளாக நம்முடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது. வயநாட்டை பற்றி சிந்திப்பதற்கு முன்னால் கள்ளக்குறிச்சி என்று சொன்னாலே உங்களுடைய நினைவுக்கு வருகிற கள்ளச்சாராய சாவின் நிகழ்வுகள்
வந்ததற்கு பின்னால் லட்சக்கணக்கில் நிதியை அரசு தந்தாலும் வருவதற்கு முன்னால் காக்கப்பட வேண்டிய மது அரக்கனின் ஆதிக்கம் தமிழகத்தில் அழிக்கப்பட வேண்டும். அது மனிதம் காக்க புறப்பட வேண்டும். வயநாடு மட்டுமல்ல, வயநாடு உள்ளிட்ட கேரளா, நம்முடைய தமிழ்நாடு, இந்திய நாடு, உலக நாடுகள் அத்தனையிலும் அழிவுகளுக்கு பின்னால் மனிதம் காக்க புறப்படுவதை விட வருகிற அழிவுகள் வரும் என்கிற தொலைநோக்கு பார்வை எல்லோருக்கும் உண்டு. இயற்கையின் சீற்றங்கள், ஆழி பேரலைகளுடைய அழிவுகள், இவைகளெல்லாம் கண்டுபிடிக்கிற தொலைநோக்கு பார்வையுடைய அறிவியல் சாதனங்கள் வந்துவிட்ட காரணத்தால் நம்முடைய அரசுகள் மனிதம் காக்க வேண்டும். அவர்கள் மனிதம் காப்பதற்கு எடுக்கப்படுகிற அத்துணை நடவடிக்கைகளிலும் அத்துணை நிலைப்பாடுகளிலும் நம் ஒவ்வொருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும். அதற்கான வழிகளிலே அரசு வழிகாட்ட வேண்டும். அப்படிப்பட்ட பங்களிப்பை எல்லாம் நாம் தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு முன்மொழிதல் தான் ஐயா கட்டிக்குளத்தார் அவர்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கிற அற்புதமான ஒரு தலைப்பு, மனிதம் காக்க புறப்படுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே அதற்காக புறப்படவில்லை, எந்த செயல்பாடுகளும் செய்யவில்லை, நம்முடைய புறப்படுதல் இல்லாமல் மனிதம் காக்கப்படவில்லை என்கிற எண்ணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, ஐயா அவர்கள் இன்றைய தினத்தில் மனிதம் காப்போம் என்கிற தலைப்பிற்கு மாறாக கூட மனிதம் காக்க புறப்படுவோம் என்கிற தலைப்பை தந்திருக்கிறார்கள். அந்த தலைப்பின் வழி நின்று அவரோடு இணை நின்றிருக்கிற கவித்திலகம் வெற்றி பேரொளி ஐயா அவர்களோடு இணைந்து வருகை தந்திருக்கிற ஆளுமைகளோடு சேர்ந்து மனிதம் காக்க புறப்படுவோம். புறப்படுகிற உங்களில் நானும் தொடர்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. வாழ்க தமிழ். நன்றி. நம்முடைய மதிப்பிற்குரிய வழக்குரைஞர் உபேந்திர குணபாலன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு கருத்தை இந்த அவையிலே வைத்திருக்கின்றார்கள். சொல்ல போனால் மக்கள் விதைத்திருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மனிதம் காக்க நாம் புறப்பட வேண்டும் என்னும் போது அது அந்த மனிதம் எதை நோக்கி என்றால் இயற்கை தருகின்ற அந்த சீரழிவுகளில் இருந்து என்று மட்டும் குறுகிவிடாமல் இங்கே ஆளுகின்ற அரசால், அதிகார வர்க்கத்தால், அடியாள் கூட்டத்தால், இன்னும் தவறான வழிகளில் பொருளீட்ட துடிப்பவர்களின் அந்த நெறிகெட்ட செயல்களால் நிகழக்கூடிய எதுவாக இருந்தாலும், அது கள்ள சாராயமாக இருக்கலாம், அது கொலைவெறித்தனமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகளெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை மிக செம்மையாக வழக்குரைஞர் அவர்கள் தனக்கே உரிய பாணியிலே எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு இயற்கை இடையூறுகளை முன்னறிவிக்கின்ற பல கருவிகள் வந்துவிட்டன. ஆழிப்பேரலை முன்பு வந்தபோது நம்மிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை. ஆனால் இப்போது ஆழிப்பேரலை தட்டு எங்கே நகர்கிறது என்பதை தொட்டு நமக்கு முன்னறிவிக்கின்ற பல கருவிகள் இன்றைக்கு புழக்கத்திலே வந்துவிட்டன. அதுபோல வயநாட்டில் கூட மழை பொழிவு, அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை பற்றி சில முன்னறிவிப்புகள் தந்தும் கூட அரசு கொஞ்சம் உறக்க நிலையிலே இருந்து விட்டது. அதனால்தான் இந்த பேரழிவு நிகழ்ந்துவிட்டது என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்லி சென்றிருக்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நாம் மனதில் கொள்வோம். பேரழிவு என்பது இயற்கையாக வந்தாலும் சரி, மனிதர்களால் செயற்கையாக நிகழ்த்தப்பட்டாலும் இரண்டையும் தடுத்து நிறுத்த கவிஞர்களை மனிதாபிமானத்தோடு எழும் அதனை வலியுறுத்துகின்றவர்கள் தான் இன்றைக்கு கட்டிக்குளம் ஐயா அவர்கள் இன்றைக்கு இந்த தலைப்பை தந்திருக்கின்றார்கள். மனிதம் காக்க புறப்படுவோம் என்று மிக விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டேன்.
அவருடைய உரைக்கு பின்னூட்டமாக என்று சொல்லி அடுத்து கருத்துரை வழங்க விரும்புபவர்கள் தாமாகவே முன்வந்து தங்கள் பெயரை சொல்லிவிட்டு கருத்துரைகளை வழங்க அன்போடு ஐயா வீரா ஐயா கவிதை பற்றியாலும் சொல்லலாம். வணக்கம் வணக்கம் ஐயா. நானும் கூட இடையில தான் வந்து சேர்ந்தேங்கய்யா. சின்ன ஒரு சருக்களினால இடையில வந்து சேர முடியாது. ஒரு 6 பேரின் கவிதை தான் கேட்க முடிந்தது. உங்களுடைய உரை, வெற்றி பேரொளி ஐயாவுடைய உரை, குணம்பாளன் ஐயாவுடைய உரையெல்லாம் கேட்டு மகிழ்ந்தேன். தலைப்பு ரொம்ப பொருத்தமான தலைப்பு, காலத்துக்கேற்ற மிக பொருத்தமான தலைப்பு. அதையும் குணபாலன் ஐயா சொன்னது போல மனிதம் காப்போம் அல்ல, மனிதம் காக்க புறப்படுவோங்கிற அந்த வார்த்தையில ஒரு எழுச்சி தூண்டல், நம்மை செயலுக்கு தூண்டுகிற ஒரு சொல் அங்கே இருக்கிறது. வெறுமனே பாடுவதற்கு மட்டுமல்ல, நாம் செயல்பட்டு ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்வு தூண்டலையும் இந்த கவிதை தலைப்பு தந்திருக்கிறது. அத்தகைய அழகிய தலைப்பில் ஐயா நம்முடைய கட்டிக்குளம் ஐயா அவர்கள் இத்தனை ஒரு அழகான தலைப்பு உணர்ச்சி உணர்வோடு காலத்திற்கேற்ற மாதிரி தெரிவு செய்து நமக்கு தந்திருக்கிறார்கள். இதுல அவருடைய நிறைவு கவிதை மிகவும் லாகவமாக இருந்தது. அதுல நான் மிகவும் ரசித்த அந்த கவிதை மிக அற்புதமான சொற்களை கொடுத்தது. யாவரும் ஒரு தாய் பிள்ளை, உயிர்களின் அன்பை பெறுவது என்பதே உண்மையில் அதுவே மனிதம். உயிர்களின் அன்பை பெறுவதுதான் மிகப்பெரிய கடினமான பணி. இவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வது, அந்த அன்பை பெறுகின்ற பணிதான் மிகப்பெரிய மனிதம் என்று அவர் சொல்லி படித்தார். எல்லாம் எனக்கு என்பதை மறந்தால் அதுவே புனிதம். இந்த மனிதம் புனிதம் என்ற 2 சொல்லையும் மாற்றி மாற்றி அவர் சொல்லி அவருடைய நிறைவு கவிதையில ஒரு அழகான ஒரு இதை கொடுத்தார். அற்புதமான பின்னூட்டம் கொடுத்தார். எல்லோருக்கும் அழகான ஒரு முன்னுரையை கொடுத்து, அறிமுகத்தை கொடுத்து, அற்புதமான பின்னூட்டத்தை கவிதையிலேயே தந்து நம்மை உற்சாகப்படுத்தி அவருடைய பாங்கு, அவர்தான் தானே தலைமையாக முதல் கவியரங்குக்கு வந்திருந்ததாக சொல்லியிருந்தாலும் கூட மிக முத்தாய்ப்பான கவியரங்கமாக இது இருந்தது. கவிதை வாசித்த அத்தனை பேருமே இந்த சூழல்னாலேயே என்னமோ தெரியல, வெறுமனே கவிதையாக இல்லாமல் உணர்வு பெருக்கோடு வாசித்தார். உணர்வு பெருக்க நிறைந்த அவர்கள் சொல்லாடல்கள் இருந்தன. ஆக அந்த அத்தகைய ஒரு சூழல் என்று நிலவி இருந்தது. இந்த கவியரங்கம் உண்மையிலேயே ஒரு செழிப்பான கவியரங்கம், உணர்வு அலைகள் நிரம்பி இருந்த பொங்கி எழுந்த ஒரு கவியரங்கம். நானும் இங்கே மகிழ்வோடும் பெருமையோடும் பெருமிதத்தோடும் கலந்து கொண்டேன். வாய்ப்புக்கு மிக்க நன்றி ஐயா. அற்புதமான ஒரு பின்னூட்டம் ஐயா, அற்புதமான பின்னூட்டம். இது காலத்திற்கு ஏற்ற தலைப்பு என்று தொடக்கத்தில் மிக மிக சிறப்பு. அது போல முடிக்கும் போது ஒன்று சொன்னீர்கள், உணர்வு அலைகள் பரவுகின்ற ஒரு அரங்கமாக இது இருந்தது. உண்மை, ஒரு எல்லோருடைய மனதிலுமே அந்த ஈர உணர்வு அலைகள் பரவி கொண்டிருக்கின்றன. வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்து தொடர்ந்து கூற விரும்புபவர்கள் வழங்கலாம். ஐயா, அடுத்து நீங்க நிறைவு சொல்லி நன்றி அன்பு ஐயா, நீங்க வந்து அந்த தொழிலாளி முதலாளி சொன்னதோட எனக்கு கட்டாயிருச்சுங்கய்யா. என்னுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வெளியில போனாலும் உடனே வந்துட முடியும். அது என்னமோ தெரியல. நானும் இப்ப அந்த நிர்வாகியா ஐயா குணபாலன் ஐயா அவர்களை நியமிச்சு கூட திரும்ப என்னால உள்ள வர முடியல. தாங்கள் பேசியதும் ஐயா குணபாலன் ஐயா அவர்கள், குபேந்திர குணபாலன் ஐயா அவர்கள் பேசியதையும் என்னால் கேட்க இன்றைய தினம் கொடுத்து வைக்கவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு இழப்பு. அந்த உங்களுடைய வாழ்த்துறைகளை, உங்களுடைய கருத்துரைகளை நான் இல்லைன்னா அது அந்த இடைவெளி பதியாதுங்கய்யா. அது என்னுடைய இணைப்பே, ஆமா, என்னுடைய இணைப்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டு விட்டது. என்னுடைய இணைப்பு மட்டும். அப்புறம் நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து அது சரியா இருக்கும். என்னுடைய பக்கம் மட்டும் அது இல்ல. அப்ப அந்த இணைப்பு இல்லைன்னா அதான் திருப்ப ஐயப்பன் ஐயாவுக்கு பேசினேன், நடந்துகிட்டு இருக்குங்கயான்னு சொன்னாரு. சந்தோஷம், மகிழ்ச்சி. இணைப்பு இது நிகழ்வு தடைபடாமல் நடந்த வரை மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏதோ தம்பி வந்து பண்ணி இப்ப உள்ள வந்தாச்சு.
ரொம்ப மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு கவியரங்கம் என்றாலும் கூட தடுமாறியது எனக்குத்தான் தெரியும். நான் பட்ட அந்த தடுமாற்றங்கள் மிக மிக ஒரு கடினமான சவாலை ஏற்றுக்கொண்டு வந்து அமர்ந்தது. ஏனென்றால் இப்போது அழகு தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. மாணவர்களுக்கு ஒரு புறம் கடினமான அந்த திருப்புதல் பணிகளை எல்லாம் செய்து கொண்டு கொஞ்சம் கூட ஓய்வு கிடைக்காத ஒரு நிலை. இந்த நிலையிலும் இந்த கவியரங்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு ஊக்கம் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. எல்லாம் ஒரு குடும்பம் என்று நினைக்கும் பொழுது இந்த குடும்பத்திற்குள்ளே யார் என்ன தவறு செய்தாலும் தடுமாறினாலும் யாரும் விட்டுக் கொடுப்பதில்லை, விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். மென்மேலும் உயர்த்தத்தான் நாம் எல்லாம் நம்முடைய மக்கள் பாடுபடுவார்கள் என்பதை நினைத்து பெருமை அடைகிறேன். அரும்பெரும் கவி உரைத்த அத்துணை சான்றோர் பெருமக்களையும் கவி பாடிய வல்லமையுடைய கவி சான்றோர்களையும் கருத்துரை வழங்கிய அன்பு ஐயா கவித்திலகம் வெற்றி பெருளி ஐயா, வழக்கறிஞர் குபேந்திர குணபாலன் ஐயா உள்ளிட்ட அனைத்து சான்றோர்களையும் இந்த வேளையிலே வணங்கி நன்றி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம்.